जन्तोरपश्चिमतनोः सति कर्मसाम्ये निःशेषपाशपटलश्चिदुरा निमेषात् कल्याणि देशिककटाक्षसमाश्रयेण कारुण्यतो भवति शाम्भव शैव दीक्षा அப்படிங்கிறது அம்பாஸ்தவரத்னத்தினுடைய 10வது ஸ்லோகம். இதுக்கு என்ன அன்வயம் அப்படின்னாக்க, ஹே கல்யாணி கர்மசாமியே சதி அபஸ்சிமதனோஹோ ஜந்தோஹோ நிஷேஷ பாஷ படல சிதுஹு சாம்பவ சைவ தீக்ஷா தேசிக கடாக்ஷ சம ஆஸ்ரயேன கருண்யதா ஆநிமேஷாத் பவதி. என்ன கூப்பிடுறார் மகாகவி காளிதாசர்? ஹே கல்யாணி அப்படிங்கிற. கல்யாணி அம்பாள் மங்கள வடிவமாக இருக்கலாம். அம்பாள் மங்கள ஸ்வரூபி. அப்பேற்பட்டவளை கல்யாணி அப்படிங்கிறார். ஹே கல்யாணி, உன்னுடைய கருண்யதகா கருணையிலிருந்து ஆநிமேஷாத். ஆநிமேஷாத்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்க க்ஷண மாத்திரத்தகா ஒரு க்ஷண காலத்திலிருந்து பவதி உண்டாகுது. என்ன உண்டாகுது? சாம்பவ சைவ தீக்ஷா. சம்புவினுடைய சிவ தீட்சையானது உண்டாகுதான். எங்க அப்படின்னாக்க காருண்யதகா நிமேஷாத்து, கருணையிலிருந்து அம்பாளுடைய கருணையிலிருந்து க்ஷண மாத்திரத்தில் உண்டாகுது அப்படிங்கிற. எப்போ அப்படின்னாக்க கர்மசாமியே சதி. கர்மம், புண்ணிய கர்மா பாவகர்மா எல்லாம் சமமா சதி இருக்கும் பொழுது, கர்ம சாமியே சதி, புண்ணிய பாவங்கள் அனைத்தும் சமமாய் சதி இருக்கும் பொழுது என்னெல்லாம் உண்டாகுது? அபஸ்சிம தனோஹோ. பশ্চিமம் அப்படின்னாக்க மேற்கு, பশ্চিம திக் அப்படின்னா மேற்கு. அப்படி இல்லைனாக்கா பশ্চিமம்னா பேக் சைடுன்னு சொல்லுவோம். பேக் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் பশ্চিமம் பশ্চিமம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இங்கே கிழக்குன்னா என்ன? முதல் நம்ம சொல்லலாம். முதலா சரீரத்தை கொண்ட தனோஹோ, உடலை கொண்ட உடலை கொண்ட ஜந்தோஹோ, பிராணியினுடைய. என்னது இது? அபஸ்சிம தனோஹோ ஜந்தோஹோ, பிராணியினுடைய. எப்பேற்பட்ட பிராணியினுடைய? முதல்ல சரீரம் அப்படின்னு கொண்ட பிராணியினுடைய. நிஷேஷ பாஷபட்டல சிதுஹு, சமஸ்த நிஷேஷ, சேஷம் இல்லாத எல்லாம சமஸ்த பாஷபட்டல, பாஷ குரூப் சமூகங்களை, சிதுஹு நிஷேஷ பாஷ பட்டல சிதுஹு எல்லாத்தையும் களைகின்ற. எது களைகிறது? சிவனுடைய அந்த சிவ தீட்சை, சாம்பவ சைவ தீக்ஷா. அந்த தீட்சையானது ஒரு க்ஷண மாத்திரத்திலே கிடைக்குது. எப்படி அப்படின்னாக்க திரும்பவும் தேசிக கடாட்ச சமாஸ்ரயேன. தேசிக கட்டாட்ச, தேசிகனுடைய கட்டாட்சத்தினுடைய, தேசிகனுடைய கட்டாட்சத்தினுடைய சமாஸ்ரயன, சம ஆஸ்ரயன, அதை அண்டி. அப்படின்னா என்ன? பின்தொடர்ந்து. ஆஸ்ரயம்னா அண்டின்னு சொல்லணும். சமாஸ்ரயனம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி, தேசிகனுடைய கடைக்கண்ணை அப்படியே ஃபாலோ பண்ணி, அதே கருணையிலிருந்தே க்ஷண மாத்திரத்தில் உண்டாகுது அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? மங்கள வடிவான மங்கள ஸ்வரூபமான ஓ அன்னையே, புண்ணியமும் பாபமும் சமமாக இருக்கும் நிலையிலே தலை சிறந்த பிராணியினுடைய பாச சமூகங்கள் எல்லாவற்றினையும் களைகின்றதும் செய்வ தொடர்புள்ளதும் மான இந்த சிவதீட்சையானது ஸ்ரீ தேசிகனுடைய கடைக்கண்ணிப்பை தொடர்ந்துள்ள கருணையிலிருந்து ஒரு கண காலத்தில் உண்டாகின்றது. அப்படிதானே அப்படின்னு கேட்குறார். தன்யவாதம்.